நல்லா இருக்கு ப்ரோ. உமன் சேஃப்டி பத்தி பேசுறாங்க. கிரேட் மெசேஜ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா ஸ்லோவா இருந்துச்சு, இது செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக்லாம் எப்படி இருக்குது? பிஜிஎம் ஸ்கோர்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன மாதிரி ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க? எப்படின்னா ஒரு உமனுக்கு நடந்த ஹராஸ்மெண்ட் பத்தி அதை பத்தி பேசுறாங்க. மூவி நல்லா வந்திருக்குது. ரைட்டுன்ற படம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட கடமை இன்னும் நல்லா செஞ்சா பொதுமக்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உட்கார்ந்த இடத்துலயே முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப தாமதமா சில இடங்கள்ல தாமதமா அதுல இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி அது மாதிரி பொதுமக்கள் கிடைக்க வேண்டிய நீதி கரெக்டா கிடைக்கணும் அப்படின்றத நல்லா சொல்லியிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்தது. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற விஷயத்தை பத்தியும் பேசியிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட வேலையை கரெக்டா செய்யணும். மக்கள் இவ்வளவு நிம்மதியா இருக்கிறதே போலீஸ் நமக்காக இருக்கும், நம்ம சொன்னா கேட்கும் அப்படின்றதா. அதை வந்து அலட்சியப்படுத்தாம இன்ஃபுளுன்ஸ் மூலியமா இன்ஃபுளுன்ஸ் வச்சுட்டு தவறான நீதி வழங்காம கரெக்டான குற்றவாதிகளை கரெக்டான டயத்துல தண்டிச்சா எல்லாமே சரியா நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா அருமையா வந்திருக்கு. ரமேஷ் அனந்தா டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் குணா மியூசிக் டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. உங்களை வந்து எல்லாமே நல்ல படமா கொண்டு போகுது. ஆக்சுவலா வந்து இந்த ஜென்சிஸோட அம்மா அப்பாலாம் வந்து பார்க்கலாம், அந்த ஃப்ரீடம் எப்படி பறிக்க போகுதுன்னு காட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு படம், கண்டிப்பா பார்க்கலாம். சட்டம் போலீஸும் இதுவும் வந்து நம்ம கையில இல்ல அப்படிங்கிற மாதிரி படத்துல ரைட் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிறதே காட்டியிருக்காங்க. ஆனா இது படமா பார்க்கும்போது நல்லா இருக்கு. நம்ம வன்முறையை கையில் எடுக்க கூடாது. கண்டிப்பா படம் எல்லாம் பார்க்கலாம். 2 மணி நேரம் எங்கேஜிங்கா கொண்டு போகுது. ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல இந்த காக்கி சட்டை அவர் போட்டாதான் கரெக்டா இருக்குங்கிற மாதிரி சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து வரவே இல்லை. நான் எப்போ வருவாருன்னு இருந்தேன். கரெக்டான நேரத்துல வந்து அவரோட ரோலை சூப்பரா பிளே பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்கணும். அக்ஷர் ரெட்டி சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலா அவங்க எஸ்ஐயா நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் அருமையா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு சென்டிமெண்டான படம். ஒரு அப்பா பொண்ணுக்குள்ள நடக்கிற விஷயம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மாதிரி மெசேஜ் கன்வே பண்ணிருக்காங்க? அது ஒரு அப்பாவுக்கு ஒரு பொண்ணுக்குள்ள விஷயம். நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கேமரா இருக்கு, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. வேற லெவலுக்கு அருமையான திரைக்கதை, அருமையான நடிப்பு. நட்டி சார் பின்னிட்டாரு. படம் நல்லா இருக்கு சார். இல்லை சார், இன்னைக்கு நிலைமைக்கு வந்து ஒரு பெண்களுக்கு எப்படி பாதுகாப்புன்றது ஒரு போலீஸா வந்து காமிச்சிருக்கு. ரொம்ப மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கா சார் நடிச்சது இது வேற லெவல்ல இருக்கு சார். நல்லா அருமையா இருக்கு. நல்லா சூப்பரா கருத்துள்ள படம். போலீஸ் நடிச்சு ஒரு பாதிக்கப்பட்ட படம். சூப்பரா படம். நல்லா குற்றவாளி போலீஸ் பாதிக்கப்பட்டு அவர் பொண்ணு பாதிக்கப்பட்டு அவர் ஸ்டேஷன்ல ஒரு பாம்பு வைக்கிற மாதிரி செட்டப்ல பக்காவா இருக்கு படம். நல்ல கருத்தா இருக்கு. இதுல பக்கா பெர்மிஷன் பக்காவா இருக்கு. அவரு பாதிக்கப்பட்டவரே அவர் தான். அந்த அளவுக்கு கரெக்டா பண்ணா சூப்பரா பண்ணிருக்காரு. இல்ல போர் அடிக்கிற மாதிரி சூப்பரா இருக்கு. மியூசிக்ல பக்காவா இருக்கு. படம் சூப்பரா இருக்குங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற கதை பெண்களுக்கு கொடுமைப்படுத்துறது தான். அதுதான் வந்து வேற ஒண்ணும் இல்ல. நான் பார்க்க வேண்டிய படம் ஃபேமிலி தான். இதுக்கு முன்னாடி நட்டி சார் நிறைய போலீஸ் கெட்டப்ல போட்டு படம் நடிச்சிருக்காரு. இதுலயே அப்படிதான் பண்ணிருக்காரு. இதுல வேற கேரக்டரா இருக்கு. இது வந்து நல்லது. எல்லாம் சொன்னா நீங்க எல்லாரும் படம் பார்க்க முடியாது. இல்ல நல்லா இருக்கு. அவங்க ஸ்டைல் நல்ல, அவங்க இது கேரக்டர் எல்லாம் நல்லபடி. அருண்பாண்டி சார், நட்டி சார், எல்லாம் மேடம் எல்லாருமே அவங்கவுங்க எழுதிருப்பாங்க. எல்லாருமே கரெக்டா வேலை இருக்கு. சூப்பரான படம். எல்லாரும் பார்க்கலாம். சஸ்பென்ஸான கதை அது லாஸ்ட்ல தான் தெரியும் உங்களுக்கு. மியூசிக் சூப்பர் அருமையா இருக்கு. மெசேஜ் இதுதான். போலீஸ் நம்பி போறோம், ஒன்றும் ஆக மாட்டேங்குது. கடைசியில என்னன்னு போலீஸே ஒரு இருக்கும்போது தனிப்பட்ட மக்களுக்கு என்ன ஆகுதெல்லாம் அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு தான். நல்ல கதை சூப்பரா இருக்கு. லைஃப்ல வந்து டேர்ன் இருக்கும். நான் லெஃப்ட் எடுத்து கரெக்டா ரைட்டுக்கு வந்திருக்கேன். இந்த படம் வந்து நட்டி அண்ணா நடிச்சு பயங்கர எமோஷனலான ஒரு படமா கொண்டு வந்திருக்காங்க. இதுல நடிச்ச அருண் பாண்டி சாருக்கு பெரிய கம்பேக்னு நினைக்கிறேன். காரணம் வந்து ஒரு ஹீரோவால நடிச்ச படம் முன்னொரு காலத்துல. இப்ப வந்து அந்த அளவுக்கு பயங்கர ஒரு ஸ்டஃப் இருக்கு அதுல. ரெண்டாவது விஷயம், இதுல நடிச்ச அசோக் சாரா இருக்கட்டும், அசோக் பாண்டியன் சாரா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய கேரக்டர் எனக்கு பெரிய சொல்லுது இல்லை. அப்புறம் வந்து பிக் பாஸ்ல நடிச்ச அவங்க அக்ஷயா ரெட்டி அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டேரக்டருக்கு டெபியூ மாதிரியே இல்லை. ரெண்டாவது விஷயத்துல எடிட்டிங் நல்லா இருக்கு. அப்புறம் கலரிஸ்ட் நல்லா இருக்கு. டிஓபி செம சூப்பரா இருக்கு. ஏன்னா லோ ஆங்கிள் வச்சிருப்பாங்க. அந்த பாம்புலாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ திருவரா இருக்கட்டும் நல்லா இருக்கு. மெசேஜ் வந்து என்னன்னா, பசங்களை வந்து கரெக்டா வளங்க, எல்லா ஃப்ரீடமும் கொடுக்காதீங்க, கொடுக்க வேண்டிய ஃப்ரீடம் மட்டும் கொடுத்து கரெக்டா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்துல லேக்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கு. படத்துல எல்லாமே நல்லா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா வரல. அவரு எல்லாமே வந்து இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா அவரோட பிளேவை கரெக்டா பண்ணிருக்காரு. ஒரு ஹீரோ மாதிரி இல்லாம எல்லாருக்குமே ஹீரோவா அந்த போர்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபேமிலியா மட்டும் தான் வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்ல என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் மாதிரி படம் பண்ணா துப்பாக்கி கத்தி குத்து அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி இல்லாம ரொம்ப யூஸ்ஃபுல்லான படம். பேரண்ட்ஸை பெத்த அப்பா அம்மா வந்து பார்க்க வேண்டியது. இதுல முக்கியமா பெண்களை பெத்த அப்பா அம்மா முக்கியமா வந்து பார்க்க வேண்டிய படம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக போச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த இன்டர்வல் பிளாக்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா சூப்பராக போச்சு. மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு.